19 அதிகாரம் 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். போதும். இந்த சகையேல் என்ற ஒரு மனிதனுடைய, நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கவனிப்பீங்க. நாம் சகையை பின்தொடர்கிறோம். குள்ளமான ஒருவன், சபிக்கப்பட்ட ஏரியா எரிகோ, ஒருவருக்கு பிரயோஜனப்படாத முள் நிறைந்த ஒரு காட்டத்தி மரம், சகையை செய்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்களுக்கு அருவருப்பான வேலையாகிய என்ன வேலை? ஆயக்காரர். இதையே பார்த்துட்டு இருப்போம். காட்டத்தி மரம் நடப்பட்டு வளர்ந்திருக்கக்கூடிய எரிகோ பட்டணம், எரிகோ பட்டணத்தில் இருக்கக்கூடிய குள்ளனான சபிக்கப்பட்ட உருவத்தை பெற்றிருக்கக்கூடிய சகையு, அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமற்ற வேலைகள், இதையே பார்த்து கொண்டிருக்கிறதை விட்டு நம்முடைய கண்களை விளக்கி நாம் இந்த கூட்டத்தில் இல்லை என்பதை, இந்த கூட்டத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை போல நாம் இல்லை என்பதையும், இந்த கூட்டத்தை ரட்சிக்க வந்த ஒருவரோடு தான் நாம் இருக்கிறோம் என்பதையும் தான் சத்தியமாக இன்றைக்கு உங்களுக்கு விதைக்க வந்திருக்கிறேன். எத்தனை காலம் சகைகளாக இருப்பது, எத்தனை காலம் காட்டத்தி மரத்தில் ஏறுதை கண்டு நாம் பிரம்மாண்டமாக நானும் காட்டத்தி மரத்தில் இருக்கின்ற சொல்வது, எத்தனை நாட்களாக என்னுடைய ஆயத்துறையை விட்டு வந்திருக்கின்ற என்று சொல்வது, நாம் என்றைக்கு சொல்ல போகிறோம்? அதோ அமர்ந்திருக்கிற சகைவை என்னோடு இருக்கிற இயேசுவோடு சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த இடத்துக்கு தமங்களை கொண்டு வரணும். இதுதான் நீங்களும் நானும் சகைகள் அல்ல, பெரும் பாடுள்ள ஸ்திரீ அல்ல, ஏழை லாசரு அல்ல, நாம் கடலுக்குள் இருக்கிற லாசரு அல்ல. இதை சொல்லித்தான் உங்களை என்னையும் அங்கேயே அமர வைத்து விட்டார்கள். நாம் அங்கே இருக்கிற கூட்டம் அல்ல, இயேசுவுடன் தனித்திருக்கிற கூட்டம், இயேசுவின் கண்களினாலே ஜனங்களை பார்க்கிற கூட்டம். இந்த சத்தியத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க ஜெபம் சாட்சாத் அது இயேசு ஒளிவ மலைக்கு புறப்பட்டு போய் ரா முழுவதும் என்ன சொல்லி ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் குண்டுமணி அல்ல, குண்டூசி முனையாக கூட உங்கள் ஜெபம் உங்கள் வாயிலிருந்து வேறு மாதிரி வராது. இதுல திரும்ப நாம் சகைவை நோக்கி பார்த்துட்டோம். ஆனா சகைவை விடுவிப்பதற்காக, வீட்டில் தங்குவதற்காக தான் நாம் இயேசுவோடு இருக்கிறோம் என்பதை மறந்து விட்டோம். அல்லேலூயா. நான் எந்த ரூட்ல எந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த வண்டி புறப்படுதுங்கிறத ஸ்டேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது செய்ய வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம். ஆமென். இதில் பரியாசங்கள் வரலாம், ஏழ்ச்சிகள் வரலாம், முறுமுறுப்பு வரலாம், துன்பங்கள் வரலாம். இதை செய்கிற பொழுது உங்கள் வாழ்விலே பல பாடுகள் வரலாம். ஆகிலும் இந்த ஸ்டேஷனில் புறப்பட்ட வண்டி நித்திய ஜீவன் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் சகைவை போல இருக்கின்ற சொல்லி 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 இயேசு விட்டு தூரம் போய் காட்டத்தி மரத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், நீ என்னோடு இருக்கிற சகைவை மரத்தில் இறங்க வைக்க வேண்டிய என் சீடன் அல்லவா, சீஷர்களை ஏற்படுத்தும். அல்லேலூயா. போலாமா? அப்ப இந்த வேதத்தில் இருக்கிற ஆபிரகாம் நீ அல்ல, ஆபிரகாமின் தேவனோடு இருக்கின்ற பிள்ளை நீ ஈசாக்கு அல்ல, ஈசாக்கின் தேவனோடு இருக்கக்கூடிய
பிள்ளை நீ பெரும் பாட ஸ்திரீ அல்ல. பெரும் பாட ஸ்திரீக்கு தன் வஸ்திரத்தின் வழியாக வல்லமை வெளிப்படுத்தினாரே, அவரின் சொந்த ரத்தத்திற்குரிய பிள்ளை. உன்னை மாற்றிக் கொள்ளுகிற போது உன் அருகில் அவர் இருப்பதை உணர்வார். மக்களை அப்படியே கொண்டு வருவாங்க. நான் சொல்றதுல ஏதாவது ஒண்ணுமே புரியலையா? புரியுதா? புரிஞ்சது மட்டும் கரையில் உயர்ந்து அல்லேலூயா. மெய்யாக எஸ்ஐயா 53:1 எனக்கு பொருந்துதா இல்லையா? ஆகாரின் கண்களை கண்ணீரை கண்டீரே, ஆபிரகாம் எண்ணத்திற்கு செவி சாய்த்தீரே. தானியேலை இப்படியே பேசிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஏப்பா அவங்களையே பார்க்கிறீங்க, உன்னுடன் நான் இருக்கிறேன், என்னோடு கூட இருக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. லாசருவை எழுப்பணும். கல்யாண வீட்டுல இல்லைன்னா பெரிய காரியமாகிய மரணம் நிகழ்ந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குமோ, இயேசு வருகிறார் என்று சொல்லப்பட்ட பிறகு, இயேசு வருகிறார் என்று சொல்லப்பட்ட பிறகு அந்த கல்லறைக்கு ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. அந்த யூதர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. லாசரு கல்லறைக்குள்ள அழுகி போய் கிடக்கிறான். மரியாதை ஒரு பக்கம் அழுக, மார்த்தா ஒரு பக்கம் அவிசுவாசம். இந்த கூட்டத்தில் நாம் யார் என்று போதிக்கப்படுகிறோம்? நீதான் அந்த மார்த்தா. கரங்களை தட்டி உங்களல்ல, நீயே இந்த மரியா, நீயே இந்த லாசரு, நீயே இந்த மார்த்தா, எல்லாம் நம்ம. இயேசு சொல்லுகிறார், என்னோட யாரு படிக்கிறீங்க? இப்ப கை தட்டினது சொல்லுங்க. எல்லாருமே லாசரு, எல்லாருமே மரியா, எல்லாருமே மார்த்தா, எல்லாருமே யூதர்கள் தான். இயேசுவாக என்னோடு இருப்பவன் யார்? கரம் உயர்த்தி சொல்லுங்க, நான் இருப்பேன் சப்பா. கரம் தட்டி சொல்லு, நான் இருப்பேன் சப்பா. லாசருக்களை உயிர்ப்பிக்கிற போது உம்மோடு நான் இருப்பேன். மரியாவின் கண்ணீரை துடைக்கிற போது உம்மோடு நான் இருப்பேன். அதான் சொன்னேன். எஸ்ஐயா 53 எழுதின எஸ்ஐயா சாருக்கு ஒரு வணக்கம். எனக்கு முன்னால ஒரு ஆள் பதறி போயிருக்கிற தேவனுடைய வார்த்தையை அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீ சிக்னல் அனுப்பு. அவங்க என்ன சொல்றாங்க? எவ்வளோ பேசணும், எதை பேசினாலும் நேரம் வந்து பேசணும். அல்லேலூயா. நம்ம சத்தியத்துக்குள்ள போலாமா? 53:1 வாசிச்சு போக போறோம். இப்ப எந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வண்டி புறப்பட்டு தெரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. எங்க போய் முட்டி நிக்க போதுங்கிறியா? இவருக்கு விஷ்ணு முட்டை போனேன். சோ நீங்க இப்ப யாரோட உங்களுக்கு மட்டும் ஜாயின் பண்ண போறேன்? சரி, லாசரு மரிச்சிட்டான்னா யார் வருவா? அவரோடு யார் வருவா? அதெல்லாம் யாரு? கரங்களை உயர்த்தி. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, கல்லறையில இருக்க போறீங்களா, இயேசுவோட இருக்க போறீங்களா? இப்ப மரியாதை போற அழுது மரியாதை காட்டப்படுறீங்களா, இயேசுவோட இருக்க போறீங்களா? மாத்தாள் தான் ஐயோ கஷ்டமா இருக்கே அப்படிங்க போறீங்களா? கவலைய அவரோட இருக்க போறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும். இயேசு தலைவர் முன்னே, இயேசு சரீரம் வரும் பின்னே. இயேசு எங்க போனாலும் சரீரத்தோட போவார். ஆமென் சொல்லுங்க. லாசருடைய கல்லறைக்கு தேவன் தலை அனுப்பி பின்னால சரீரம் வந்துச்சா? சொல்லுங்க.
சகையை விட நின்னுட்டு அண்ணாந்து பார்க்கும்போது தலை மட்டும் பார்த்துச்சு, சரீரம் வேறங்க இருந்துச்சா? சரீரம் எது தெரியுமா உங்களுக்கு? சத்தமா சொல்ல முடியுமா? இயேசுவின் சரீரம் யார் தெரியுமா? யாரு? திருச்சபை. ஹalleluya. அப்ப இயேசு எங்க போனாலும் சரீரம் அங்கதான் போகும். முடிஞ்சா கை தட்டி சொல்லுங்க, இயேசு எங்கேயோ சரீரம் அங்கே. கவனி, சரீரம் அங்கே, இயேசு இங்கே. லாசர் அங்கே, இயேசு இங்கே. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்கே? இயேசு இங்கே. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் அவர் சரீரம் இருக்கும். லாசர் அங்க உட்கார வச்சிருச்சு காட்டத்தி மரத்துல, நீ அவனோட உட்கார கூடாது, தலையாகி அவனோடு இருக்கணும். இன்னைக்கு முடிவு பண்ணு, நீ சரிவா இயேசுவின் சரீரமான நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய உழைப்பாளியாகிய விரல்களும் சதைகளும் எலும்புகளும் இரத்தங்களும் இரத்த நாளங்களும் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம். மாப்பிள்ள ஏமாத்தி விட்டாங்க. மாப்பிள்ள நம்ம சகையில் சொல்லி ஏமாத்திட்டாங்க. நாம் சகைகள் அல்ல, கிறிஸ்துவின் சரீரத்துக்கு நம்பர் பிள்ளைங்க சொல்லுங்க. ஹalleluya. அதனால்தான் சென்ற இடங்களில் பிரசங்கிக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தில் வியாதி இல்லை என்றால் நம் சரீரத்துக்கு வியாதி சொந்தமானதல்ல. கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தில் பரிசுத்தாவின் நிச்சயமும் வழிநடத்துதலும் நிறைவும் குறைவாகாது என்றால் நம் சபையிலும் நம்மிலும் எந்த குறையும் இருக்காது. கிறிஸ்துவின் வழியே நம்முடைய வழி. ஹalleluya. யூட்டர்ன் கொஞ்சம் திரும்பிடுறோம். ஆமென். எத்தனை பேர் திரும்புவீங்கன்னு தெரியும். ஆமென். ஹalleluya. இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்றும் கிருபையை தாரும் இயேசு ராஜா. பிதாவாகிய தேவன் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. பிதாவாகிய தேவன் இயேசுவை தனியா இருக்க விடுவதே இல்லை. ஏன்? பிதாவுக்கு பிரியமானவைகளை அநேகர் செய்கிறபடி செய்யாமல், அநேக சடங்காச்சாரத்தின்படி செய்யாமல், பிதாவுடைய லேப்டாப் என்ற சப்தத்திலிருந்து பிறக்கிற உணர்வுகளை தன்னுடைய மாற்றி அவருக்கு பிரியமானவர்களை செய்கிறபடி அவர் என்னை தனியா இருக்கிறது. உடம்பு அப்படிதாங்க. நம்ம உடம்பு நம்ம கிழக்க போக நினைச்சு மேற்க போனிச்சுன்னா, நம்ம வடக்க போக நினைச்சு தெற்க போனிச்சுன்னா, நம்ம உட்கார நினைச்சு உடம்பு உட்கார மறுத்துச்சுன்னா, நம்ம எடுத்த பொருளை பிடிக்க நினைச்சு பிடிக்காம இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த தலை
விரும்புகிற காரியத்தை உடல் செய்யாவிட்டால் எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதே போல நமக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு பிதா தலை. பிதா செய்ய நினைத்த காரியத்தை இயேசு அப்படியே செய்தபடியினாலே இவர் இணைபிரியாமல் இருந்தார். என்னை கண்டவன் அவரை கண்டான். அப்ப இயேசு தலை ஏத்துக்கிற இந்த திருச்சபை நீ உடல்ல ஏன் ஒட்ட மாட்டேங்கிற? அவன் தலை எங்க இருக்கிறது? உடல் அங்குதான் இருக்க வேண்டும். சகையு வேண்டுமானால் காட்டத்தை மரத்தில் இருக்கட்டும். பெரும் பாட்டு ஸ்திரீ வேண்டுமானால் அவர் பெரும் பாட்டோடு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கட்டும். லாசர் வேண்டுமானால் மரித்து சடலமாக அழுகி அவன் கல்லறைக்குள் இருக்கட்டும். ஆனால் நான் கைத்தட்டு சொன்ன இயேசுவோடு தான் இருப்பேன். நான் இயேசுவோடு தான் அமருவேன். நான் இயேசுவோடு தான் இருப்பேன். ஏன்? நான் இயேசு தலை, நான் சரீரம். தலையை விட்டு இந்த சரீரம் பிரிந்தால் நான் பிணம். நிறைய பேருக்கு ஒரு ஆசை, நான் சகையும் போல இருக்கிறான். எப்போ வந்து ஒட்ட போற? நான் பெரும் பாடுள்ள சகோதரி மாதிரி இருக்கிறேன். எப்போ ஒட்ட போற? நான் ஆவியிலே மரித்து போய் நான் கல்லறைக்குள் இருக்கக்கூடிய ஜில்லிட்டு போனேன். லாசரை போல இருக்கிறேன். எப்போ வந்து ஒட்ட போற? அந்த எலும்புக்கும் நரம்புக்கும் உடையவளா எப்ப மாற போற? கொஞ்சம் டைம் வந்துங்க. ஏமாத்தி விட்டாங்க மாப்பிள்ள. தப்பு தப்பா பேசுகிற ஏமாத்தி விட்டாங்க. நாம் இயேசுவுக்கு உரியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லி நல்ல. இந்த காலத்துல எஸ்ஐ 53 எனக்கு ரொம்ப ஊக்கமானதா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக காலையில 2 மணி நேரம் வேறமா கேட்டேன். இனி இதுதான் நீ சொல்லணும், இதுதான் வாழ்க்கை இருக்கணும், ஒரு நோயே இல்லாத திருச்சபையை உண்டாக்கணும். உட்காந்துருக்கீங்க, நோயே இல்லாத திருச்சபை உண்டாக்கணும். ஒரு நாள் பேதுரு இயேசுவிடம் ஓடி வந்து, இயேசுவே இரவும் பகலுமோடு நான் தனித்திருக்கிறேன்ப்பா. இயேசுவே உடைய அப்பத்தை நான் உன் கரத்தில் வாங்கி புசித்து உடைய நீண்ட ரசத்தை நான் சாப்பிட்டு உடைய அங்கியிலே ஓரத்திலே படுத்து தூங்கி பேதுருவாய்க்கிற உம்மோடு இருக்கிறேன். எனக்கு வியாதி வந்துவிட்டது என்று ஒரு நாளும் இயேசுவிடம் பேதுரு ஒழுங்கால் படிக்கிட்ட மாதிரி தெரியல. ஏனென்றால் இயேசுவோடு இருந்தால் ஆரோக்கியம், இயேசுவோடு இருந்தால் சுகம், இயேசுவோடு இருந்தால் தீர்க்காயுசு, இயேசுவோடு இருந்தால் எல்லாம் எல்லாம் கிடைக்கும். கூப்பிட்டு சொல்கிறார், கூப்பிட்டு கேட்கிறார், நான் உங்களை அனுப்பின பொழுது உங்களுக்கு ஏதாகிலும் குறை உண்டானதா? பேதுருவும் யாக்கோபும் செலத்தும் சீமோனும் சொன்னார்கள், ஆண்டவரே குறையல்ல, ஒரு குறை கூட இல்லை. சபையில கிறிஸ்துவினுடைய சபை பார்த்து அந்த 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 காட்டத்தை மரத்தை பார்த்து, அந்த பெரும்பாடு ஸ்திரியை பார்த்து, புரியுதா? எதிர்பார்த்து பிதாவாகிய தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை திருச்சபை மூலமாக வெளிப்படுத்துகிறார். நம்மளும் எப்படி ஆயிட்டோம்? ஒரே ஒரு வசனத்தை எனக்காக நீங்க சொல்லுங்க. சொல்வீர்களா? சொல்லுங்க. சொல்றீங்களா? எல்லாம் சேர்ந்து கரங்க வச்சு சொல்லுங்க. மாப்பிள்ள ஏமாத்தி விட்டாங்க. மாப்பிள்ள ₹1 கோடி நீ பார்த்த கறி தெரிதா? இதுன்னு எந்த அதிகாரத்தில் இருக்கு தெரிதா? சாம்பார போட்டு விட்டாங்க. சபை சாம்பார போட்டு விட்டுருச்சு. கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இன்று நமக்கும் இங்கு காட்சி கொடுப்பார்னு 27 வருஷமா காத்துட்டு இருந்த ஒரு நாள் கூட நான் அவரை பார்க்க முடியல. அப்படிதான் சொன்னாரு, எங்கடா அங்க தேடுற? நான் சொல்லலையா, என்னை கண்டவன்
சீக்கிரமா மனம் மாறு. உன்னை கண்டவன் என்னை காண. நல்லா தட்டி, உன்னை கண்டவன் இயேசுவின் அன்பை காண வேண்டும். இயேசுவின் வல்லமையை உன்னிடத்தில் தான் ஜனங்கள் தேடுகிறார்கள். இயேசுவின் ஜீவனையும் தீர்க்க ஆயுசை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். இயேசுடைய வல்லமைகளை உன்னிடத்தில் தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இயேசு தனியாக இறங்கி வர மாட்டார். உன் மூலமாகத்தான், உன் வாயின் மூலமாகத்தான், உன்னுடைய கரத்தின் மூலமாக வெளிப்படுவார். புரியுதா? நம்ம எப்ப பார்த்தாலும் பண ஒளி கிழிச்சு பின்னி ஓவல பெருசா, ஏன் மேல பெருசா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? கொஞ்சம் திருப்பி வாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்தில். பரிசுத்த ஆவியினாலேயே உண்டாகிற சந்தோஷம். நீதி உள்ள தேசத்தில் அருகே நடக்கிறதை போல நீயும் பாவ தேசத்தில் நீதி செய்யக்கூடிய நீதி. ஆமென். அதான் பரலோக ராஜ்யம். சரி, சத்தியத்துல போலாமா? டைம் பண்ணிடலாமா வாழ்க்கைய? அல்லேலூயா. சகீக்களை போல இருக்கிறீர்களா? சகீக்களுக்கு ரட்சிப்பை அருளத்தக்க கிறிஸ்துவோடு இருக்கிறீர்களா? பெரும் பாடுள்ள ஸ்திரீகளா இருக்கிறீர்களா? பெரும் பாடுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை தருகிற சரீரமா இருக்கிறீர்களா? லாசருவை போல புடுங்கி இருக்கிறீர்களா? லாசருவை கம் அவுட் என்று சொல்லுகிற ஒரு சரீரமா இருக்கிறீர்களா? டிசைட் பண்ணி நீ யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. பேயை பார்த்தா பயம், தண்ணியை பார்த்தா பயம், நீரை பார்த்தா பயம், இல்லையா? இப்படி நிறைய பயங்கள். வாழ்க்கையை பார்த்தா பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம். இனி உனக்கும் எனக்கும் வர வேண்டிய ஒரே பயம், அவர் சொல்லுகிறதை மக்களுக்கு சொல்லாமல் இருந்தால் வர வேண்டியது மட்டும்தான் பயம். உன்னை பாட சொல்லி நீ பாட முடியாத சூழ்நிலை இருக்கிற பொழுது பாடாமல் இருந்தால் தான் பயம் வரும். கர்த்தரை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்க பயப்பட வேண்டிய ஒரே, பவுலும் சீலாவும் ஒரு இடத்துல கர்த்தருக்கு பயந்துருக்கணும். எப்ப தெரியுமா? அடிச்சு மண்டையை உடைச்சி தோலெல்லாம் கிழிச்சு நல்லா கூறான ஆயுதத்துல குத்தி வாயெல்லாம் கிழிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தொழுமரத்துல மாட்டி விட்டு நல்ல கையை தனியா காலு தனியா தொங்கும் பொழுது உடம்பெல்லாம் காயத்தோட அப்ப பாடாம இருக்கிறதா பயந்துருக்கோம். அப்பதான் பயப்படணும். ஐயோ, இந்த சின்ன காயத்துக்கு, இந்த சின்ன பிரச்சனைக்கு, இந்த சின்ன நிர்மாணத்துக்கு எங்கோவா அதை துதிக்க முடியாம போயிட்டேன்னு பயம் வந்துருக்கோம். ஆனா அவன் பயப்படல. ஏன்னா அந்த பாடுகளுக்கு மத்தியில அவருடைய ஆவியானவர் அவனை பாட வைக்க வல்லவராக இருந்தார். சும்மா கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் சூட்டு குடிக்கல, பீடி குடிக்கல, சாராயம் குடிக்கல, நான் பூ வைக்கல, நான் பொட்டு வைக்கல, நான் எழுத்த விட்டுக்கார மாதிரி இல்லை, அவன் மாதிரி கெட்ட வார்த்தை பேசல, கெடாத வார்த்தை, இது பயம் இல்லை. அவர் உனக்கு சொன்னதை செய்யாது இருக்கிற போது பயம் வரணும். அவன் உனக்கு சொன்னதை சொல்லாது இருக்கிறது பயம் வரணும். அதனாலதான் நாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சத்தியத்தை கேட்டோம். ஒரு பாடலையும் பாடணும் இல்லையா? திருத்தருவார் இயேசுவின் நாமம் முழங்கலுமே, முழங்கலுமே. திருத்தருவார் இயேசுவின் நாமம் முழங்கலுமே, முழங்கலுமே. என்னை சுற்றினே தேவா
எல்சரிசியில் அந்த பாடலை பாடினது கர்த்தர்களுக்கு நல்ல ஊழியத்தை கொடுத்தார். அந்த நாளிலேயே திருவிலே பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்தார். அந்த நாளிலேயே அது ஒரு அற்புதமான ஒரு மகள் சாட்சியை அறிவிச்சிருந்தாங்க. பிள்ளைங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மகள் சொல்றாங்க, 7 வருடமா நான் சபைக்கு போறேன், என் தகப்பனும் என் சகோதரனும் என் தாயும் அங்கே வரமாட்டாங்க சபைக்கு. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், கர்த்தர் நம்மை நடத்துவாங்க ஆமான்னு சொல்லி வரமாட்டாங்க. தரங்கம்பாடியில் 3 நாள் கூட்டம் நடந்துச்சு, அதுக்காவது வாமா அப்படின்னு கூப்பிட்டா, அதுக்கும் வரல. ஆனா 14 பிள்ளைங்க வந்து போன சண்டே இரவு தெருவில ஒரு பிரசங்கம் வச்சோம். அம்மா நீ தரங்கம்பாடிக்கு தான் வரல, சத்திய வார்த்தை நம்ம நோக்கி வருதுமா, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருதுமா, ஆமான்னு கூப்பிட்ட. வந்துட்டாங்க. வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்தை தெருவிலே இயேசுவின் நாமத்தை நாங்கள் அறிவித்ததை கேட்டாங்க. வீட்டுக்கு போகும்போது சொன்னாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டாங்க, நலமா இருக்கு. எங்க அம்மா வந்து சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. நான் ஒரு 7 வருஷமா நான் சபைக்கு போறேன். எங்க குடும்பத்துல நான் மட்டும்தான் சர்ச்சுக்கு போவேன். எங்க அம்மா எங்க அப்பா யாரும் வரமாட்டாங்க. எங்க அம்மாவை நான் சர்ச்சுக்கு போனதுலேருந்து எங்க அம்மா நான் கூட்டுட்டே தான் இருப்பேன். சர்ச்சுக்கு வாங்கம்மா, ஏசப்பாடைய வார்த்தையை கேளுங்க, அவர் தான் நம்மளை நடத்துவாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனா வரேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க வரவே மாட்டாங்க. நானும் மனசு நினைச்சப்பேன், ஏசப்பா எங்க குடும்பத்தை நீங்க எப்ப ரட்சிக்க போறீங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மீட்டிங் இது போல் வந்திருக்காங்கம்மா, நீ தரங்கம்பாடி தான் வரல, நம்மளை தேடி அவரோட வார்த்தை வருது, நீ வா அப்படின்னு நான் சொன்ன பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா வந்து அந்த கூட்டத்தில் உட்காந்தாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த வார்த்தை எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற போல தோணுதுமா, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. 7 வருஷமா